குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என்எம்எம்எஸ் 2026 நடந்து முடிந்த இந்த தேர்விற்கான சாட் பகுதியில் இருக்கக்கூடிய மேக்ஸ் பகுதிக்கான டீட்டெயில்டு ஆன்சர் கீயை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 91வது கொஸ்டின், -9 the power x plus 1 into 1 by -9 the whole power -5 is equal to -9 power 10 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. இது ரொம்ப ஈஸியான கேள்வி. -9 the whole power x plus 1 அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு -9 பவரில் -5 இருந்தால் அதை மேலே கொண்டுட்டு போகும்போது அது ப்ளஸ் ஆகிடும். ஸோ -9 பவர் 5ன்னு மாறிடும். இஸ் ஈக்குவல் டு -9 the whole power 10. ஸோ இங்கே பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பவர் ரெண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் ப்ராடக்ட் ரூல் ஆஃப் பவர் a power m plus n into a power n equal to a power m plus n இப்படி எழுதிக்கலாம். ஸோ அப்போ -9 the whole power x plus 1 plus 5 is equal to -9 the whole power 10. So -9 the whole power x plus 5 plus 1 6 is equal to -9 the whole power 10. ஸோ பேஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படி இருக்கக்கூடிய ரெண்டு பேஸ் நம்பர் பவர்னு எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ x plus 6 is equal to 10, x is equal to 4. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. அடுத்தது 92வது கேள்வி, ரூபாய் 7000க்கு 7% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு எளிமையான ஃபார்முலா ஒன்று இருக்குது. 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் கிடைக்கக்கூடிய வித்தியாசம், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா P இன்ட்டு R/100 the whole power 2. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். P அசல் 7000 இன்ட்டு R/100, இங்கே ஆரோட மதிப்பு 7. ஸோ 7/100 அப்படிங்கிறத 2 தடவை போட்டு பெருக்கணும். இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாம், இந்த 1 0க்கு இந்த 1 0 அடிச்சிடலாம். பேலன்ஸ் 7 7 7ன்னு மேலே இருக்குது. 7 7 49, 49 7 343/10. ஸோ 343 10ஆல் வகுத்தா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும். 34.3 ரூபாய். இதுதான் அந்த கேள்விக்கான விடை. 93வது கேள்வி, புள்ளி 0,5 என்பது டேஸ் மீது அமைந்துள்ளது. இந்த புள்ளியில் பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 0ன்னு இருக்குது, ஒய்க்கு மட்டும் 5ன்னு இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக எந்த அச்சில் தான் அமையும், ஒய் அச்சின் மீது தான் அமையும். இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டிருப்பாங்களோன்னு நம்ம யோசித்தோம். என்ன கேட்டோம்னா ஒய் அச்சின் குறைப்பகுதியிலையா அல்லது ஒய் அச்சின் மிகைப்பகுதியிலையா அப்படின்னு. அவங்க அதெல்லாம் கேட்கல. எக்ஸ் அச்சின் மீதா ஒய் அச்சின் மீதா, எக்ஸ் அச்சுக்கு இணையா ஒய் அச்சுக்கு இணையான்னு கேட்டிருந்தாங்க. பார்த்தவொன்னே தெரியுது 0,5 அப்படிங்கிறத நம்ம வந்து ஒய் அச்சில் இருக்கக்கூடிய 5ல் தான் குறிப்போம். ஸோ அப்போ 0,5 அப்படிங்கிறது ஒய் அச்சின் மீது அமையும். இதுக்கு இதுதான் ஆன்சர்.